சண்மதி டிஃபன் எடுத்து வைக்க அவளை குறுகுறுவென்று பார்த்தபடியே டைனிங் ஹால் வந்து அமர்ந்த ஆதி, உன் நொண்ண என்ன சொன்னான் என்று நக்கலாக கேட்டான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று பேய் மொழி முழித்தாள் சண்மதி. என்னடி, எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா என்று ஆதி நக்கலாக கேட்கவும் தலையை இடவலமாக ஆட்டிய சண்மதி அவனை கண்டு கொள்ளாமல் அவனுக்கான உணவை எடுத்து வைத்தாள். அவளை அழுத்தமாக பார்த்தபடியே சாப்பிட ஆரம்பித்தான் ஆதி. அவனின் ஊசி குத்தும் பார்வையில் குறுகுறுப்பை உணர்ந்த சண்மதி ஒருவித நெருடலுடன் அவனுக்கு பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்து கை கழுவி எழுந்த ஆதி, சீக்கிரம் சாப்பிட்டு ரெடியாரு, எங்க வீட்டுக்கு போனோம் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சரியான சைக்கோவா இருப்பான் போல. எப்போ எப்படி இருப்பான்னே கணிக்க முடியலையே. ச்சே, இவனை எப்படி எனக்கு பிடிச்சதுன்னு இன்ன வரைக்கும் புரியல என்று புலம்பியபடியே சாப்பிட்டு முடித்து அறைக்கு சென்று போனை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். ஆதி ஹால் சோஃபாவில் அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தவன் அவள் வருவதை பார்த்து, வா போலாம் என்றபடி முன்னால் சென்றான். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொண்டாட்டி வராளே, அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போலான்னு யோசிக்கிறானா பாரு. நான் தான் இவனுக்காக இவன் வேணும்னு நினைச்சு இவன் பண்ணதெல்லாம் மறந்து எதிர்பார்க்கிறேன். இவனுக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு கூட இல்ல போல என்று புலம்பியபடியே அவன் பின்னாள் வந்தாள். போன் பேசிக் கொண்டிருந்த ஆதி கார் கதவை திறந்து விடவும் சண்மதி வந்து ஏறிக்கொள்ள, போன் பேசி முடித்து அந்த பக்கமாக வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்த ஆதி, ஏய், சீட் பெல்ட்டை போடுடி என்று எரிச்சலாக கூறினான். சன்மி சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ள ஆதி காரை ஸ்டார்ட் செய்து ரோட்டில் கவனம் செலுத்தியவன் சில நிமிடங்களுக்கு பின் அவள் புறம் திரும்பி, இங்க பாரு, ஏய் உன்ன தாண்டி என்று எரிச்சலில் கத்தினான். என் பேரு சண்மதி தினேஷ் கார்த்திக். ஏய் இந்தாடின்னு சொன்னா நான் திரும்ப மாட்டேன். இனிமே பேர் சொல்லி கூப்பிடுங்க. படிச்சவர் தானே நீங்க, கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகுங்க என்று கோபமாக கூறினாள் சண்மதி. உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்குது? எனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். நீ என் பொண்டாட்டி, உனக்கு இந்த மரியாதை போதும். முதல்ல நான் சொல்றத கேளு என்று கோபமாக கூறினான் ஆதி. சண்மதி அவனையே பார்க்க, இப்போ நாம எங்க வீட்டுக்கு போறோம். நான் அம்மா கிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். எங்க அம்மாட்ட உண்மையை சொல்லிடாத. இங்க 2 நாள் தான் இருப்போம். அது வரைக்கும் நீ வாயை பொத்துக்கிட்டு இருந்தீனா நல்லது. 2 நாளைக்கு அப்புறம் சண்டிகர் போயிடலாம். எனக்கும் ஷூட்டிங் இருக்குது, நீயும் காலேஜ் போலாம். இதுக்கப்புறம் நீ எந்த சீரியல்லையோ இல்ல படத்துலையோ நடிக்கக்கூடாது. என் பொண்டாட்டி குடும்ப பொண்ணா இருக்கணும். டாக்டருக்கு படிக்கிறல்ல, அதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. குடும்பத்துல ஒத்த நடிப்பு துறையில இருந்தாவே போதும் என்று அழுத்தமாக கூறினான். அவனை கலங்கிய கண்களுடன் பார்த்த சண்மதி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா எனக்குன்னு கனவு, ஆசை இருக்குது. இந்த ஃபீல்டுக்கு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதனால குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ ப்ளீஸ் நடிக்க வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வாழ்க்கையில ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு எல்லாரோட மனசுலயும் எண்ணம் இருக்கும். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. என் கனவுல 3/4 படியை தாண்டி இப்போதான் ஒரு படத்துல சைன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நீங்க இப்படி சொன்னா எப்படி? இங்க ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? எப்பவும் பொண்ணுங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கணுமா? எங்க வீட்டுல இருக்கும்போது கூட என் அப்பாவோ அம்மாவோ என்னை இந்த துறையில போக வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர என் கனவுக்கு தடையா இருந்ததில்ல. ஆனா ஒத்த தாலியை கட்டிட்டு 1008 ரூல்ஸ் போடுறீங்க. என்னால நடிப்பை கண்டிப்பா விட முடியாது. உங்க பொண்டாட்டின்னு கர்வமா ஒரு இடத்துல நிக்கிற அளவுக்கு நானும் உயரணும் என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள். அப்பா, செம்ம ஸ்பீச். சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி டயலாக் கொடுக்காமலே ஒரே டேக்ல பேசிட்ட? உன் பிறப்பிலேயே நடிப்பு ஊறி போயிருக்குதுடி. அப்புறம் என்ன சொன்ன? என் பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கணுமா? நீ என் பொண்டாட்டின்னு சொன்னாலே உயர்ந்த மாதிரி தாண்டி என்று நக்கலாக கூறினான் ஆதி. ப்ளீஸ் என்னோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுங்க என்று சண்மதி இறைஞ்சும் பார்வையால் கெஞ்சினாள். என் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நீ இருக்கணும். நான் என் ஒப்பீனியனை சொல்லிட்டேன். சும்மா ஃபெமினிசம் பேசிட்டு இருக்காம வாயை மூடு என்று ஆதித்ய சிம்மன் சொல்லவும் வாயை மூடிக்கொண்டாள் சண்மதி. அவள் கையில் இருந்த போனை பிடுங்கி ரோட்டில் கடாசிய ஆதி, இனிமே நீ உங்க வீட்டு ஆளுங்கிட்ட போன்ல பேசக்கூடாது. நான், என் அம்மா, தாத்தா மட்டும்தான் உனக்கு சொந்தம். எங்க வீட்டுல தேவையில்லாத 3 பேர் இருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டுகிட்டாலும் இல்லனாலும் நான் பெருசா வருத்தப்பட போறது கிடையாது என்று சொல்லிவிட்டு ரோட்டில் கவனத்தை செலுத்தினான். சண்மதி மனம் அனலிலிட்ட புழுவாய் துடித்தது. காதலித்த கணவன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து கொண்டான் என்றால் கனவையும் குழி தோண்டி புதைக்க பார்க்கிறானே. இவங்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவங்க அம்மா கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? கடவுளே, என்னால முடியல.
இன்னும் எத்தனை சோதனை தான் எனக்கு வச்சிருக்கிற என்று எண்ணி கலங்கிப் போனாள். சக்தி, ராணா, சாகித்யா மூவரும் ஒன்றாக வீட்டிற்குள் வந்தனர். அந்த அவசரத்திலும் ராணாவை செக்யூரிட்டி செக்கிங் முடித்தே உள்ளே அனுப்பினர். அவனுக்காக சக்தி, சாகி இருவரும் கார் பார்க்கிங்கில் வெயிட் செய்யவும் மூவரும் ஒன்றாக வீட்டுக்குள் நுழைந்தனர். ஹாலிலேயே தினேஷ், மாயவன், அகில், அவர்கள் மனைவிகள் சரு, சாய்ரா, கயல் என்று அனைவரும் இருந்தனர். மூவரும் உள்ளே நுழையும் போது, நில்லுங்க, எதுக்கு வந்தீங்க? என் பொண்ணோட வாங்க, நான் என் பொண்ணை பார்க்கணும் என்று விரக்தியாக கத்தினார் மோகனா. பாப்பா என்று தினேஷ் அவரை தோளோடு சாய்த்து ஆறுதல் படுத்த, ப்ளீஸ் மாமா, என் பொண்ணை நான் பார்க்கணும் மாமா. அவ அங்க எப்படி இருக்கான்னு தெரியல. நீங்க நல்லது தானே பண்ணீங்க, அப்புறம் ஏன் சன்மிக்கு அது கெட்டதா நடக்குது? நாம பொண்ணு பாவம் மாமா. விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவ ஆசைப்பட்டதுக்கு எல்லாமே அவ ரொம்ப போராடி இருக்கிறா. இந்த வாழ்க்கை அவளுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும். ப்ளீஸ் அவளை கூட்டிட்டு வாங்க என்று அழுதார் மோகனா. சன்மதி அவார்ட் வாங்கியது டிவியில் ஒளிபரப்பாகிய பின் சமூக வலைதளத்தில் பேச்சு பொருளாக பேசப்பட்டது சன்மதி ஆதியின் காதல் விவகாரம் மட்டுமே. சில நொடிகளில் நியூஸ் காட்டுத்தீ போல பரவியிருக்க சாய்ராதான் நியூஸ் பார்த்துவிட்டு சரோவிடம் காட்டினாள். அதைத் தொடர்ந்து பெண்கள் அனைவருக்கும் தெரிந்தது. ஆண்களுக்கு ஏற்கனவே தினேஷ் சொல்லியிருந்தார். அதனால் பெரிதாக எந்த அதிர்ச்சியும் இல்லை. அதன் பின்பு தினேஷ் பொறுமையாக நடந்த அனைத்தையும் மறைக்காமல் கூறி ஓரளவுக்கு சமாதானப்படுத்தினார். ஆனாலும் மோகனா சமாதானமாகவில்லை. அதேபோல் அஸ்வின், ஹரீஷ் பாண்டியா, வசந்த் என்று அனைவரும் போன் பண்ணி கேட்கவும் மறைக்காமல் உண்மையை கூறி அவர்களை சமாதானம் செய்யவே தினேஷுக்கு போதும் போதும் என்றானது. மாம், இப்ப எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க என்றபடி வேகமாக தினேஷ் மோகனா அருகில் வந்து தாயை அணைத்து கொண்டான் சக்தி. சக்தி, நான் சன்மியை பார்க்கணும்டா. மீட் பண்ணலாம் மாம், ஆனா இப்போ முடியாது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாம். நடந்த கல்யாணத்துல மதிக்கு விருப்பம் இல்லைனாலும் அவ மனசுல ஆதி இருக்கான். என்னதான் நாம நினைச்சாலும் ஒரு சில விஷயமெல்லாம் நடந்தே ஆகணும்னு இருந்தா நடந்தே தீரும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சன்வி புகுந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி உங்க மனசை தேத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இப்போ உங்க மனசை தேத்திக்கோங்க. நான் இங்க இருந்தாலும் மதி அங்க என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு தான் கண்காணிச்சிட்டு இருப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா அமைதியா இருங்க என்றான் சக்தி. சக்தி, எப்படிரா அப்படியே விடுறது? பெத்து 15 வருஷம் கோழி குஞ்சு மாதிரி பார்த்துக்கிட்டேன். நடிக்க போறேன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு போனவதான். இப்ப வரைக்கும் நம்மளோட 2 நாள் முழுசா ஒன்னா இருந்தது கிடையாது. அவசரம் அவசரமா வருவா, எல்லாம் முடிஞ்சதும் கிளம்பிடுவா. ஒரு அம்மாவை என்னோட நிலைமை உங்க யாருக்கும் ஏன் புரியவே மாட்டேங்குது என்று ஆதங்கமாக கேட்டார் மோகனா. மோகனா, அதான் சக்தி சொல்றான்ல, எதுக்கு நீ எமோஷனல் ஆகுற? நம்ம பொண்ணு தைரியமானவ. கண்டிப்பா அவளே நம்மளை தேடி வருவா. அது வரைக்கும் நாம அமைதியா இருக்கலாம். பொறுமைக்கு என்னைக்கும் சக்தி அதிகம் என்றார் மாயவன். மோகனா, பிடிவாதம் பிடிக்காத. உன்னோட நிலைமை எங்களுக்கு புரியுது. அதுக்காக இப்படி அடவாதமா நின்னா எப்படி என்று வர்ஷா கேட்க, அகிலா மோகனாவை முறைத்து, அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, ஏண்டி இப்படி முறுக்கிட்டு நிக்கிற? உனக்கு சக்தி மேல நம்பிக்கை இல்லையா என்று கேட்க, என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று கண்ணை துடைத்து கொண்ட மோகனா, சரி சக்தி, நான் சன்னியை பத்தி பேசல. எங்க இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கணும். நல்லா இருப்பான்ற நம்பிக்கையும் நீ அவளுக்கு வர ஆபத்தையெல்லாம் எட்டி நிறுத்துவன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது என்றார். அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க, மாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வரும். வர்ஷா மாம், அகிலா மாம், உங்களுக்கும் தான் சொல்றேன். 3 பேரும் எப்பவும் போல இருக்கணும். மதிய பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். அவ நல்லா இருப்பா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா அவனோட வளர்ப்பு ஸ்வேதா மேம், அவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவன் மதிய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவளை காயப்படுத்த மாட்டான். சோ மதிய பத்தி யோசிக்காம வேலையை பாருங்க. எனக்கும் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் என்று விட்டு சக்தி சென்றுவிட மனைவியை சோஃபாவில் உட்கார வைத்து அவர் அருகில் அமர்ந்து கொண்டார் தினேஷ். எல்லாரும் உட்காருங்க, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று வர்ஷா சொல்லிவிட்டு கிச்சனுக்கு செல்ல மற்றவர்கள் அமர்ந்தனர். என்னடா, நீ அவனோட போகலையா? ராமா இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்ற மாதிரி சக்தி இருக்கிற இடத்துல தானே நீ இருப்ப என்று நிலைமையை லகுவாக்க ராணாவிடம் பேச்செடுத்தார் சரு. அவன் கட்சி ஆஃபீஸ் போறான் பாட்டி, நான் ஆஃபீஸ் தான் போகணும். எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் என்னை துரத்துறதுலேயே குறியா இருக்க? உன்னை நான் என்ன பண்ணேன்? பேரன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கானே, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு எண்ணம் வருதா? எப்படா இவன் போவான்னு பாக்குற என்று அவரை முறைத்தான் ராணா. ஏண்டா போகலன்னு கேட்டது ஒரு கூத்தமா? நீ சரியில்லை, ரொம்ப பேசுற.
சரவணன் கல்யாணம் முடியட்டும், உனக்கும் ஒரு கால் கட்டு போடுறேன். அப்பதான் நீ அடங்குவ என்றார் சரோ. எனக்கு எதுக்கு பாட்டி கால்ல கட்டு? என் கால் இப்பவே ரொம்ப நல்லாத்தான் இருக்குது என்று ராணா முழித்து கொண்டு சொல்லவும் அவன் தலையில் தட்டிய மாயவன், அம்மா உனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. இத கூட புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் எப்படி கம்பெனியை ரன் பண்ற என்று முறைத்தார். இதுக்கும் கம்பெனி ரன் பண்றதுக்கும் என்ன மாமா சம்பந்தம் என்று ராணா பாவமாக கேட்க, அண்ணா இவன் வசந்த் மாமாவோட பழமா இருப்பான் போல. இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு நிலைமை அவ்வளவுதான் என்று அகில் கிண்டலாக சொல்ல, மோகனா அகிலா இருவரும் சிரிக்க, இப்பதாண்டி புரியுது உன் அண்ணன் ஏன் மொட்டை பையனாவே இருக்கான்னு என்று சாய்ராவின் காதில் கிசுகிசுத்தான் சாகித்யா. என் அண்ணனை பத்தி பேசலன்னா தூக்கம் வராதே என்று சாய்ரா அவனை முறைக்க, ரொம்பத்தான் பண்றா போடி என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் சாகி. மாமா நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க, அதுவும் கயல் முன்னாடி. அவ என்ன நினைப்பா என்று பாவமாக கேட்டான் ராணா. கயலும் இந்த வீட்டு பொண்ணுதான் ராணா. உனக்கு சாய்ரா வந்தனா எப்படியோ அதே மாதிரிதான் கயலும், புரியுதா என்று அழுத்தமாக மோகனா கேட்க, அத்தை நீங்க சொல்லவே தேவையில்லை. இப்போ இருந்து கயலை என் தங்கச்சியா ஏத்துக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினான் ராணா. அண்ணா அப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுவீங்க, எத்தனை பவுன் போடுவீங்க என்று கயல் சிரித்துக்கொண்டே கேட்க, எல்லாம் விவரமாத்தான் இருக்கீங்க. இன்னும் நான் சாய்ராக்கே எதுவும் செய்யல. சரி உன் கல்யாணத்துக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஒட்டுக்கா செஞ்சிடுறேன். என்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு வைங்க என்றான் ராணா. அண்ணா என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா என்று சாய்ரா பயந்து கொண்டே கேட்க, அவளை பார்த்து புன்னகைத்த ராணா, என் தகுதிக்குள்ள இருக்கிறது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வாங்கி தரேன் சாய்ரா. என்கிட்ட உனக்கு என்ன பயம்? எப்பவும் போல பேசு. எனக்கு உன் மேல கோபம்லாம் இல்ல என்றான். அண்ணா என்று சாய்ரா புன்னகையுடன் அவன் அருகில் வந்து அமர்ந்து கொள்ள அவள் தலையை பாசமாக தடவி கொடுத்தான். டேய் முடியல, புல்லரிக்குது என்று சாகி நக்கலாக சொல்ல, உனக்கு பொறாம மாமா என்று சாய்ரா அவனை முறைக்க, ஆமாண்டி எனக்கு பொறாமதான் போ என்று உதட்டை சுழித்தான் சாகி. சரி சரி அப்புறம் உங்க சண்டையை வச்சுக்கோங்க என்று கயல் ராணாவிடம், அண்ணா என் கல்யாண கிஃப்டா உன் வருங்கால மனைவியை காட்டு என்றாள். அதை கேட்டு ராணா முழிக்க அனைவரும் சிரிக்க, அதுக்கு அவன் எங்க போவான் கயல், ஏதாவது ஜுவல்ஸ் புடவை அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோ என்றார் அகிலா. கண்டுபிடிக்கட்டும் அத்தை என்றாள் கயல். ஐயோ கயல், நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதெல்லாம் சாத்தியமில்லாததுதான். வீட்டில் பார்க்குற பொண்ணை அடக்கமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா போதும். முன்னாடியே லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல என்ன கிறுக்கு இருக்குது என்று ராணா சொல்லவும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அனைவரும். டேய் நீயும் அப்பா மாதிரிதான். அவனுக்கு டீனேஜ்ல லவ்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஏன் தங்கச்சியை பார்த்ததும் ஃப்ளாட் ஆயிட்டான் என்று சட்டை காலரை தூக்கிவிட்டு தினேஷ் சொல்லவும், எப்படி மாமா நீங்க அத்தையை பார்த்து ஃப்ளாட் ஆன மாதிரியா என்று நக்கலாக கேட்டான் ராணா. அதை கேட்டு தினேஷ் அவனை செல்லமாக முறைக்க மோகனா வெட்கப்படவும் மனைவியை இப்போதும் ரசித்தார் தினேஷ். அதை பார்க்க பார்க்க அனைவருக்கும் அத்தனை ஆனந்தமாக இருந்தது. காலங்கள் கடந்தாலும் இருவரின் பார்வையில் துளியும் காதல் குறையவில்லை. வாழ்ந்தால் இவர்களைப் போலத்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கயல், சாகி, சாய்ரா, ராணாவின் மனதில் தோன்றாமல் இல்லை. வர்ஷா ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கவும் ராணா ஜூஸ் குடித்துவிட்டு, சரி நான் கிளம்புறேன், தீக்ஷண்யா வந்தா கேட்டதா சொல்லுங்க, பாய் என்று அனைவரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு தங்கையின் தலையை பாசமாக வருடிவிட்டு சென்றான். அண்ணன் இருக்கிற பொண்ணை மட்டும் லவ் பண்ணவே கூடாதுடா, பாசன்ற பேர்ல கடுப்பேத்திட்டு என்று சாகித்யா கிண்டலாக சொல்ல, இப்பதான் என் அண்ணன் என்கிட்ட பேசியிருக்குது, உனக்கு என்ன மாமா காண்டு என்று அவனை முறைத்து பார்த்துவிட்டு தினேஷிடம் திரும்பிய சாய்ரா, மாமா இவர் ரொம்ப தான் பண்றாரு என்று குற்றப்பத்திரிக்கை வாசித்தாள். இதுங்க 2 வீட்ல இருந்தா சண்டை போட்டுட்டே இருக்காங்கடா. சக்தி ஏதோ காலேஜ் சொன்னானே, அது எப்போ திறக்கிறான்? சீக்கிரம் இவனும் வேலைக்கு போகட்டும், எனக்கு தலைவலியாவது வராம இருக்கும் என்றார் சரோ. என்னத்த நீங்களா இப்படி சொல்றீங்க என்று ஆச்சரியமாக மோகனா கேட்கவும் சிரிப்புடன் மற்றவர்கள் பார்க்க, நான் தான் சொல்றேன், 2 பேரும் எப்படிதான் லவ் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க மாட்றாங்க. எப்படி பேசினாலும் கடைசியில சண்டை தான் என்று சரு சலித்து கொள்ள, சண்டையை ஆரம்பிக்கிறது உங்க பேரன்தான் பாட்டி என்று வேகமாக கூறினாள் சாய்ரா. பாரு என்று சரு சொல்லவும் புன்னகைத்த சாகித்யா, பாட்டி இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்க சண்டை மாதிரி இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க புதுசா பார்க்கறதால அப்படி இருக்குது. சண்டை இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது பாட்டி. சண்டை போட்டு பேசாம இருந்து திரும்பி பேசுறதெல்லாம் ஒரு ஃபீல் என்று உணர்ச்சியுடன் கூறினான் சாகித்யா. அப்பனுக்கு மாமா தப்பாம பிறந்திருக்கான் என்று சரோ சொன்னதும் அனைவரும் சிரிக்க,
அப்போ என்ன மாதிரி யாரும் இல்லையா என்று மோகனா கேட்க, உன்ன மாதிரி உன் பொண்ணுங்க 2 பேரும் இருக்காங்களே. 2 சரியான அடவாதம். ஆனாலும் என் பேத்திங்களுக்கு உன்னை விட அறிவு கொஞ்சம் அதிகம்தான் என்று நக்கலாக கூறினார் சரோ. அத்தை பார்த்து பேசுங்க, அப்புறம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், பட்னி தான் கிடக்கணும் என்று மோகனா கிண்டலாக சொல்லவும், உன்னா சாப்பாட்டுல கை வைப்பியா? போடி, எனக்கு என்ன வயசாயிடுச்சா? நானே சமைச்சு சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னா என் பொண்ணு வீட்டுக்கு போவேன். அப்படியும் இல்லைன்னா என் பையன் ஹரிஷ் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பேன் என்றார் சரோ. அத்தை, நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றோம். மாசத்துக்கு ஒருக்கா அவங்களையும் தான் போய் பார்த்துட்டு அவங்களோட இருந்துட்டு வாங்க. நானும் பலமுறை சொல்லிட்டேன், வீட்லயே இருக்காதீங்க, கோயில் சுத்துலா இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு. நீங்க வீட்லயே, அதுவும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கீங்க. உங்க பசங்க கிட்ட சொன்னாலும் விடுன்னு சொல்லிடுறாங்க என்றார் வர்ஷா. எனக்கும் ஆசைதான் வர்ஷா. பார்க்கலாம். சரவணன் கல்யாணம் முடிஞ்சதும் நான் வள்ளி, மேகலை, அண்ணனுங்க எல்லாருமா சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம் என்றார் சரோ. என்று வர்ஷா புன்னகைக்க, சாஹி நீ ஆஃபீஸ் போகணுமா இல்ல வீட்லயே இருக்கியா என்று மோகனா கேட்க, இனி நாளைக்கு தான் மம்மி என்று சாஹி சொல்லவும், சரி அப்ப நான் போய் சமைக்கிறேன் என்று மோகனா சொல்லிவிட்டு கிச்சனை நோக்கி செல்ல, அவர் பின்னாலேயே வர்ஷா, அகிலா, சாய்ரா மூவரும் சென்றனர். அத்தியாயம் 194. மாயா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி ராவடி பண்ணிட்டு இருக்க? நியூஸ்ல எது வந்தாலும் உண்மைன்னு நம்பிடுவியா? கயல் என் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு. வீட்ல எல்லாரும் வேலையா இருந்தாங்க, அதான் நான் அவளை போய் கூட்டிட்டு வந்தேன். சோஷியல் மீடியாவை பத்தி உனக்கு தெரியாதா? சும்மா ஹிண்ட் கிடைச்சாலே அதை ஒரு மாதிரி திரிச்சு எழுதுவாங்க என்று அடக்கப்பட்ட கோபம் கலந்த பொறுமையுடன் கூறினான் வியான். இப்படி தெளிவா சொல்லு பேபி, இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீயும் வந்ததுல இருந்து நியூஸ் பொய்ன்னு தான் சொல்றியே தவிர எதுக்காக போனேன்னு சொல்லவே இல்லை. இதுல இந்த அறிவு கெட்ட மக்கள் எல்லாம் உங்க ஜோடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணி அந்த போட்டோவை ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க என்று கடுப்பாக கூறினாள் மாயா. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, விடு என்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு முயன்று பொறுமையாக பேசினான் வியான். சாரி பேபி. சரி, இப்போ நாம எங்கேயாவது போலாமா? உனக்காக தான் நான் பெங்களூர் வந்தேன். உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்றாள் மாயா. எப்படியெல்லாம் நடிக்கிறா! இவ இத்தனை வருஷம் இப்படித்தானே நடிச்சிருப்பா. இது தெரியாம நானும் இவள நல்லவன்னு நம்பி ஏமாந்தது எத்தனை முறை. இனி இவள என் கிட்டையே வரவிடக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்ட வியான் அவளிடம், மாயா, இப்ப உன்னோட என்னால எங்கேயும் வர முடியாது. என் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கான வேலைய நானும் முன்ன இருந்து பண்ணணும். நம்ம லவ் மேட்டரை வீட்ல சொல்லிட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சோ அது வரைக்கும் நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் என்றான் நிதானமாக. வாவ் பேபி, நீ வந்ததும் இந்த ஹாப்பி நியூஸை தானே முதல்ல சொல்லியிருக்கணும். இதை சொல்லியிருந்தா நான் அடுத்த கேள்வி கேட்டே இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது என்று குதித்தாள் மாயா. எனக்கு வயிறு எரியுதுடி. சி, நீயே ஒரு அற்ப பிறவி. அது தெரிஞ்சும் உன்னோட கொஞ்சி குலவி காதலிக்கிற மாதிரி நடிக்கணும்னு என் தலையில் எழுத்து என்று மனதில் புலம்பிய வியான், இங்க பாரு மாயா, உடனே சந்தோஷப்படாத. உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. சோ கொஞ்சம் அடக்கி வாசி என்று கடுப்பாக கூறினான். சாரி வியான், அப்போ நம்ம லவ்வை உங்க வீட்ல அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இல்லையா? என்ன அவங்களுக்கு பிடிக்கலனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்று மாயா அப்பாவியாக கேட்கவும், நடிக்கிற பாரு, சரியான நாடகக்காரி என்று முனகிய வியான், என்ன நடக்கும்னு என்னால இப்போதைக்கு தெளிவா சொல்ல முடியாது மாயா. கொஞ்சம் பொறுமையாவே இரு. என்னை நம்பி எனக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ண நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். நிஜமாவா பேபி? என்னை கைவிட மாட்டேதானே? என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ணாதான் என்னை ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வரும் என்று மாயா சொல்லவும், இவ சத்தியம் பண்ணலனா ஓவர் ஆக்டிங் பண்ணுவா என்று நினைத்த வியான் அவள் தலையில் கை வைத்து, நிஜமா என்னை நம்பி எனக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ண நான் கைவிடவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். மாயா புன்னகைக்க, சரி ஓகே, நான் கிளம்புறேன். நானா கால் பண்றேன், நீ பண்ணாத. பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டான் வியான். ச்சே, இவன் என்ன இன்னைக்கு வினோதமா நடந்துக்கிறான். கையில பணம் வேற கம்மியா இருக்குது. அந்த நாய் செத்து போனதுல இருந்து என்கிட்ட பணமே இருக்கிறதில்ல. சரி, இவன்கிட்ட கறக்கலான்னு பார்த்தா இவன் இனி மீட் பண்ண வேணாம், கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு போறான். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி அவங்க வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த பைத்தியமும் சத்தியம் பண்ணியிருக்கான். எப்படியாவது இவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டா ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள்.
மாயாவை கழட்டிவிட்டு கீதாவின் வீட்டிற்கு வந்தான் வியான். ஹாலிலேயே யாழி, சன்வி, இனியா மூவரும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க, பிசாசுங்களா என்று ஓடி வந்து யாழி, சன்வி இருவருக்கும் இடையில் அமர்ந்து கொண்டவன், அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதா? நீங்க குடும்ப பொண்ணுங்களாம். மாம் பக்கம் பக்கமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உங்கள எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் குடும்ப பொண்ணுங்க மாதிரி தெரியலையே. ரத்தத்தை குடிக்கிற காட்டேரி பிசாசுங்க மாதிரில இருக்கீங்க என்று நக்கலாக கூறினான் வியான். சன்வி, யாழி இருவரும் அவனை பார்த்து சந்தோஷமாக அணைக்கலாம் என்று நினைக்கும் போதே அவன் கழுவி ஊற்றிவிடவும் இருவருக்கும் புசுபுசுவென்று கோபம் வர ஆளுக்கு ஒரு கொட்டு அவன் மண்டையில் கொட்டி, அது எப்படி எல்லாரும் எங்களை கலாய்க்கவே வரீங்க? ஒன்னாவது அக்கான்னு ஆசையா பாசமா கூப்பிடுதா பாரு என்று அவனை முறைத்தாள் யாழி. பாசம் பாயாசமெல்லாம் மனசுல இருக்குது. ஆமா, எங்க உன் புருஷனை காணோம் என்று நக்கலாக கேட்டான் வியான். ஏண்டா அண்ணா, வந்ததும் மாமாவை கேக்குற? அதுவும் நீ கேக்குற ஸ்லாங்கே சரியில்லையே என்று அவனை சந்தேகமாக பார்த்தாள் சன்வி. நான் சும்மா தாண்டி கேட்டேன் என்று வியான் உதட்டை சுளிக்க, கொழுந்தனாரே, நான் ஒருத்தி இருக்கேன், கண்ணு தெரியுதா? நீங்க பாட்டுக்கு வந்ததும் உங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பதான் சரவணன் கிட்ட பேசியே அவனை டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. அடுத்தது உங்களை குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க மேல இருக்கிற பாசத்துல அண்ணி சொல்றேன், பார்த்து பத்திரமா இருங்க. நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் என்று விட்டு இனியா அங்கிருந்து கிச்சனுக்கு சென்றாள். அண்ணி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காஃபி போடுங்க என்று கத்தினான் வியான். ஓகே என்று இனியா சொல்லவும், டேய், அவளே மாசமா இருக்கா, அவளுக்கு எதுக்கு வேலை வைக்கிற என்று கோபமாக கேட்டாள் யாழி. அவ்வளவு அக்கறை இருந்தா அண்ணி எழுந்துக்கும் போது அவங்கள உட்கார சொல்லிட்டு நீ போய் போட்டு வந்து தர வேண்டியதுதானே என்று அவளை முறைத்தான் வியான். அக்கா போட்டு வந்து கொடுத்தா நீ குடிப்பியா அண்ணா என்று சன்வி நக்கலாக கேட்க, டவுட்டு தான் என்று சீரியஸாக கூறினான் வியான். ச்சே, அக்கான்னு ஒரு மரியாதையே இல்ல. இருங்க, என் புருஷன் வந்ததும் உங்களை மாட்டி விடுறேன் என்று சலித்தபடி கூறினாள் யாழி. அதான் நானும் கேக்குறேன், எங்க உன் புருஷன்? பெரியம்மா, பெரியப்பா, பாட்டி, தாத்தா யாரையுமே காணுமே. ரேயன் அண்ணனுக்கு வேலை இருக்குன்னு தோணுச்சு, அதனால ஆஃபீஸ் போயிருக்கோம். சரவணன் அண்ணனை நீங்களே பேசி துரத்து விட்டுட்டீங்க. விக்ராந்த், நிஷா, இனியன், குட்டீஸ் கூட காணும் என்று கேட்டபடி இருவரையும் பார்த்தான் வியான். விக்ராந்தை கூட்டிட்டு சரவணனும் அவரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. பெரியம்மா, பெரியப்பா கூட நிஷா போயிருக்கா. நிச்சயத்துக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு 2 நாளா அலைஞ்சுகிட்டே இருக்காங்க என்றாள் யாழி. எப்போ வருவாங்க? மதியமெல்லாம் வந்துருவாங்க என்று யாழி சொல்லவும் இனியா காஃபியுடன் வந்தாள். சரி, அவங்க வரட்டும், நான் காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்றபடி இனியாவிடமிருந்து காஃபியை வாங்கி கொண்டு குடித்து முடித்துவிட்டு கீதா, ஹரிஷ் அறைக்கு வந்து படுத்து கொண்டான் வியான். அத்தான், இப்போ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? உனக்கு என் முந்தானைய முகத்துல மூடிட்டு படுத்தா தானே தூக்கம் வரும். இப்போ எதுக்கு திரும்பி படுத்திருக்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப தான் பண்ற. விளையாட்டுக்கு கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? நான் டைவர்ஸ் கேட்டதால 2 பேரும் பிரிஞ்சா போயிட்டோம். பேச பிடிக்கலன்னா இனி எப்பவும் என்கிட்ட பேசாத. நானும் என் மனசை கட்டுப்படுத்திட்டு வேலையில கவனத்தை செலுத்துவேன். நானும் ஈவினிங் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காம சிடு சிடுன்னு மூஞ்சியை வச்சுட்டு இருக்க. சரி, ரூமுக்கு வந்ததும் பேசிக்கலாம்னு பார்த்தா திரும்பி படுத்து என்னை வெறுப்பேத்துற. எல்லாம் ஓரளவுக்கு தான். நான் சின்ன பொண்ணுடா, நீ பெரியவன் தானே. நான் தப்பு பண்ணினாலும் தப்பா பேசினாலும் சொல்லி கொடு. அதை விட்டுட்டு இப்படி பேசாம இருக்காத என்று மூச்சு முட்ட கோபமாக பேசினாள் தீக்ஷண்யா. லைட்டை போட்டு எழுந்து அமர்ந்த சக்தி வாட்டர் பாட்டிலை எடுத்து அவள் புறம் நீட்டினான். தீக்ஷண்யாவுக்குமே தாகமாக இருக்கவும் அதை வாங்கி பாதி பாட்டில் தண்ணீரை காலி செய்துவிட்டு அவனை பார்த்து முழித்து வைத்தாள். வாட்டர் பாட்டிலை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு அவளை அழுத்தமாக பார்த்த சக்தி, தீ, விளையாட்டுக்கு பேசினன்னு சொல்ற? டைவர்ஸ் விளையாட்டுக்கு பேசுற விஷயமா? தப்பு பண்ணாலும் தப்பா பேசினாலும் சொல்லிக் கொடுன்னு சொல்ற? நீ ஒன்னும் முட்டாள் கிடையாது. யூனிவர்சிட்டி டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட். நீ பேசுற வார்த்தை சரியா தப்பான்னு கூடவா உனக்கு தெரியாம போயிடும்? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. ஆனா நீ அசால்ட்டா விவாகரத்தை பத்தி பேசிட்டு நீ பேசினது சரிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ற. நானும் விளையாட்டுக்கு தாலியை கழட்டி குடுறீன்னு கேட்கவா என்று சக்தி கோபமாக கேட்க, தேவ் என்று உரக்க கத்தினாள் தீக்ஷண்யா. இதே மனநிலைமையில தான் நானும் இருந்தேன். நீ எப்படி நான் போட்டுவிட்ட தாலிக்குடிய கழுத்துல சுமந்துட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் நான் உன்னை இங்க சுமந்துட்டு இருக்கேன் என்று நெஞ்சை தொட்டு காட்டினான் சக்தி. அத்தான் என்று தீக்ஷண்யா அவனையே பார்க்க, என்ன பேச வைக்காத, அமைதியா படு
என்று விட்டு படுத்துக் கொண்டான் சக்தி.